ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பிரான்ச்சிங். ஸோ நேத்து வந்து அ லூப்பிங்ல அ இஃப், இஃப் எல்ஸ் அப்புறம் இஎல்எஸ் ஐஎஃப் இது 3ம் பார்த்தோம். இது மூ அ 3ம் பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்து அம் பிரான்ச்சிங் வித் லாஜிக்கல் கனெக்டிவிட்டி சரிங்களா? இது வந்து என்னன்னா, அம் கேஸ் இப்ப வந்து என்னன்னா, நம்ம எஸ்கியூஎல்லே நம்ம கேஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்திருப்போம். சேம் கேஸ் இங்க வந்து லூப்பா நம்ம இது பண்ண முடியும். சரிங்களா? அந்த இதுதான் இங்க இதுல பார்க்க போறோம். இதுல வந்து 2 வகையான கேஸ் இருக்கு. சரிங்களா? பிஎஸ்கியூஎல்ல. ஒண்ணு வந்து அம் சிம்பிள் கேஸ், இன்னொன்னு வந்து சர்ச் கேஸ். நம்ம எஸ்கியூஎல்ல என்ன பார்த்தோமோ சேம் இதுதான். ஆனா இங்க நம்ம லூப் இங்க 2 வகையான செலக்ஷன்ஸ். இத வந்து என்ன இத வந்து செலக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆரக்கிள்ல. செலக்ஷன்ஸ் பிஎல்எஸ்கியூஎல். இது வந்து 2 வகையான செலக்ஷன். சேம் நம்ம அங்க அங்க பார்த்த சேம் தான். அ சிம்பிள் கேஸ் அப்புறம் 2வது சர்ச் கேஸ். 2 இது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, சிம்பிள் கேஸ் இது வந்து சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, கேஸ் செலக்டர் அம் when expression to then statement. ஸோ இது மாரி நம்மளுக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் நம்ம அந்த எல்ஸ் இதுல இருக்க ஸ்டேட்மெண்ட். அப்புறம் எண்ட் கேஸ். இதான் சர்ச் கேஸ்ல இதா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து என்னன்னா, இப்ப நான் இதுக்கு ஒரு சிம்பிள் ப்ரோகிராம் இருக்கு. சரிங்களா? ம். இது வந்து கேஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இங்க ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இங்க என்ன அட்ரிபியூட்ட நம்ம செக் பண்ணணுமோ, அந்த அட்ரிபியூட் அது வந்து காலம் நேமா இருக்கலாம், இல்ல வேரியபிள் நேமா இருக்கலாம். அது அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் வந்து என்ன, அது ட்ரூ ஆச்சுன்னா இது. 2வது கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இது. அதுக்கப்புறம் இது ஃபெயில் ஆச்சுன்னா எல்ஸ் பார்ட் வந்து இது. எல்ஸ் பார்ட் இது. இது எண்ட் கேஸ் வந்து அந்த கேஸ் வந்து முடியிறது. ஏன்னா இதுதான் சின்டாக்ஸ். இந்த அ இப்ப வந்து என்னன்னா சேம் நம்ம அ எஸ்கியூஎல்ல பார்த்திருப்போம். கேஸ் ஸ்டேட்மெண்ட். அதே மாரி தான். இங்க அந்த ஒரு ஒரு வேரியபிள் எடுத்துட்டு, அதுல இருக்க வேல்யூ மல்டிபிள் இதா செக் பண்றதுக்கு நம்ம கேஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் நான் வந்து டிஎன்எஸ்க்கு கிரேடுன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். CHR இன்புட் இன்புட் எடுத்துக்கிறேன். டிக்ளரேஷன் கேஸ் கிரேடு நான் என்ன பண்றேன்னா when a then you are
எல்ஸ்ல இந்த இது இல்லையாட்டு நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் வேற ஏதாச்சும் கிரேட் கொடுத்தாங்கன்னா such grade is not existing. ஜஸ்ட் நான் கிரேட் ஏ கொடுக்குறேன். பிளாக் எண்ட் ஆகல அந்த எண்ட். ஸோ பிளாக் எண்ட் ஆகுதுனால இந்த எரர் இருக்கு. ஸோ பிகின் எண்டும் மேண்டேட்ரி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் செஷன்ல எப்போதுமே செட் சர்வர் அவுட்புட் ஆன் கொடுத்தா மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும் அவுட்புட்டு. பிஎல்எஸ்கே விண்டோல ஃபர்ஸ்ட் நம்ம ஸோ யூ ஆர் அவார்டட் வித் ஏ கிரேட். வேற என்ன இல்லை, இன்புட்டை பி கிரேடுங்கிற ஒரு இன்புட் எடுத்துக்கிறோம். அதை வந்து அப்பரில் மாற்றிக்கிறோம். சரிங்களா? நம்ம என்ன கொடுத்தாலும் அதை அப்பரில் கன்வெர்ட் பண்ணி பண்ணிக்கிறோம். கேரக்டர் டேட்டா டைப்பு ஜஸ்ட் இங்கே வந்திருக்கு. இந்த கிரேடை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுது. இது ஏவா அப்படின்னா ஜஸ்ட் இதில் இதாகிட்டு ஓகே இந்த இது பண்ணிட்டு ஜஸ்ட் எண்ட் கேஸ்க்கு வரும். இது ஃபெயில் ஆச்சு. இப்போ பி கொடுத்துருந்தோம் இதுக்கு வரும். இது செக் பண்ணி இது பிரிண்ட் பண்ணிட்டு இது எண்டு கேஸ்க்கு வந்துடும். ஸோ இதில் எத்தனை மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், அந்த ஆப்ரேஷன் நடந்துட்டு கடைசியில் க்ளோஸ் ஆகும். ஸோ இது மாதிரி சி கொடுத்தா இது எல்லாம் இது இல்லாமல் வேற எதுவும் கொடுத்தோம்னா எல்ஸ் பார்ட் இதுக்கு வந்து ஆகும். ஸோ இப்போ வந்து நான் ஏ கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பி கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து செகண்ட் இது வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து கொடுக்குறேன். ஸோ சச் எ கிரேட் இஸ் நாட். ஸோ இது மாதிரி நம்ம எது மாதிரியான இன்புட்டாக இருக்கலாம். ஸோ இங்கே இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் ரியல் டைமில் என்ன ஆகுதுன்னா இன்புட் பேராமீட்டர் இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இந்த வேல்யூ பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேல்யூவை நம்ம வேலிடேட் பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஸோ இந்த இது இப்போ ஜஸ்ட் நான் வேலிடேட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். இதை வந்து வேலிடேட் பண்ணி டைரெக்டாக நம்ம டிபியில் இன்சர்ட் பண்ணுற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் வரும். சரிங்களா? இப்போ வந்து இதில் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸே வச்சுக்கோமே. ஸ்டூடெண்ட்டோட நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுக்குறாங்க வேரியபிளில். அந்த வேல்யூ எல்லாம் எடுத்துட்டு டைரெக்டாக வந்து நம்ம அந்த வேல்யூ டைரெக்டாக இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் இன்சர்ட்டு நம்ம அந்த வேல்யூவில் செக் பண்ணிட்டு நம்ம இது பண்ணலாம். ஸோ கிரேடு ஏவா இருக்கையில் இது மாதிரி இன்சர்ட் பண்ணணும், பிஆ இருக்கையில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இது பண்ணலாம். ஸோ இந்த லூப் எல்லாம் வந்து வேலிடேஷன் பண்ணுறதுக்கு தான். சரிங்களா? சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை வேலிடேட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணோம். சரிங்களா? கேஸ் ஒரு வாட்டி அந்த வேரியபிள் எடுத்துட்டு மல்டிபிள் டைம் செக் பண்ணுறதுக்கு கேஸ் யூஸ் பண்ணி இதை வந்து செலெக்ஷன் பிரான்ச்சிங் சொல்லுவாங்க. சிம்பிள் செலெக்ஷன்ல சிம்பிள் கேஸ், அதுக்கப்புறம் சர்ச் கேஸ். ஸோ சர்ச் கேஸ் வந்து என்ன ஆகும்னா நம்ம வேலிடேஷனை வந்து மல்டிபிள் டைம் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வந்து இது இப்படி இருக்காது. சர்ச் கண்டிஷன் வந்து நம்ம இது பண்ணலாம். சரிங்களா? மல்டிபிள் கண்டிஷன் வந்துச்சுன்னா நம்ம ஆரோ அண்டா ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இங்க அதே மாதிரி இங்கேயும் எல்ஸ் பிளாக் இருக்கும். சரிங்களா? இது மாதிரி நம்ம இதை வந்து சர்ச் கேஸ்ன்னு சொல்லுவாங்க.
இங்க என்னன்னா, ஒரு வாட்டி அந்த வேரியபிள் எடுத்துட்டு அதுல இருக்க வேல்யூவ செக் பண்றோம். இது வந்து ஆ ஒவ்வொரு வென்லயும் நம்ம டிஃபரெண்ட் வேல்யூவ நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ரேஞ்சுல இருக்கணும் ரேஞ்ச் பேஸ்டு சர்ச்சுக்கு இது யூஸ் பண்றாங்க. இது வந்து டைரக்ட்டா சிங்கிள் சர்ச் யூஸ் பண்றதுக்கு இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. சர்ச் கேஸ். ஆ சிம்பிள் செலக்ட்க்கு ஒரு வேரியபிள் எடுத்துட்டு அதுல இருக்க வேல்யூ வந்து மல்டிபிள் வேற வேற வேல்யூ இருக்கான்னு செக் பண்றதுக்கும், இல்ல வேற வேற வேரியபிள்ல இருந்து டேட்டாவ செக் பண்ணணும்னா, நம்ம இதுக்கு போயிருவோம். சர்ச் கேஸ்க்கு போயிருவோம். ஸோ என்ன இப்ப சிம்பிள் கேஸ்ல பண்றதையும் நம்ம சர்ச் கேஸ்ல பண்ண முடியும். பட் இதுல பண்ண முடியாததையும் நம்ம இந்த ஆ இதுல பண்ணலாம். ஏன்னா வந்து இங்க வந்து ஒரே ஒரு வாட்டி தான் அந்த வேரியபிள் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அதுல இருக்க வேல்யூ மட்டும் தான் இருக்கும். பட் சேம் வே நம்ம இதுலயும் பண்ண முடியும். பட் ஆ இதுல வந்து ரிம் அதர் தென் திஸ் இங்க வந்து பி கிரேடு தான் இருக்கு. வேற இன்னொரு காலம் இருக்குன்னா, அந்த காலத்தையும் எடுத்துட்டு நம்ம ஆ கண்டிஷன் 2 வரையில செக் பண்ணோம்னா, அத பண்ண முடியும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் இந்த இத வந்து நான் சர்ச் கேஸ்ல மாத்திட்டு, நான் அதுக்கப்புறம் இது வரேன். இப்போ இங்க இருக்கு. இத வந்து நம்ம டைரக்ட்டா இப்படி மாத்திடலாம். கேஸு இப்படி மாத்தலாம். பார்த்தீங்கன்னா, இது முன்னாடி இருந்த சேம் சிம்பிள் கேஸ இப்ப சர்ச் கேஸ்ல யூஸ் பண்றேன். இப்ப வந்து எங்கெங்கலாம் இருக்கோ, அப்ப நான் வந்து அந்த இத செக் பண்றேன். ஸோ இப்படி பண்ணலாம். ஸோ கரெக்ட்டு. ஸோ இது மாரி இது பண்ணலாம். இப்ப இதே வந்து நான் அப்ப வந்து கிரேட் மட்டும் இது பண்ணல. வேற அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் இன்னொரு வேரியபிள் நான் இது பண்றேன். அதுக்கப்புறம் இப்ப வந்து நான் இந்த இதையும் செக் பண்ணணும்னா, 2 யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் கிரேடு ஏ யூனிவர்சிட்டி வந்து என்னன்னா சைஸ் வந்து கம்மியா இருந்தா இந்த எரர் வச்சுட்டாங்க. ஸ்ட்ரிங் பஃபர் டூ ஸ்மால்னா அந்த குடுத்திருக்க சைஸ் வந்து இதுக்கு பத்தல. அதனால.
பார்த்தீங்கன்னா, இப்ப 2 கண்டிஷன் செக் பண்ணுது. ஆனா சிம்பிள் கேஸ்ல இது பாசிபிள் இல்ல. சர்ச் கேஸ்ல வந்து மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணலாம். ஸோ இது 2 தான் நான் இப்ப செக் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாரி எத்தன கண்டிஷன் வேணும்னாலும் நம்ம செக் பண்ணலாம். இது வந்து ANDல இருக்கலாம், ORல இருக்கலாம். ஸோ இந்த மாரி கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் இத செக் பண்றதுக்கு நம்ம ஆ சர்ச் கேஸ் நமக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? சிம்பிள் கேஸ்ல ஒரே ஒரு இத மட்டும் இது பண்ணிட்டு நம்ம இது பண்ணுவோம். பட் சர்ச் கேஸ்ல நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? மல்டிபிள் கண்டிஷன செக் பண்ண முடியும். இதான் சிம்பிள் கேஸ்க்கும், சர்ச்சுக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ். ஸோ அ சிம்பிள்ல பண்ணத சர்ச்ல பண்ணலாம். பட் சர்ச்ல பண்றத சிம்பிள்ல பண்ண முடியாது. யுனிவர்சிட்டி குடுக்காம விட்டேன். ஸோ வந்து என்ன ஆயிருச்சுன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட்டு கிரேடு செக் பண்ணுச்சு. காலேஜ் வந்து நான் எம்ப்டியா விட்டேன். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு, ஸோ இது 3மே ஃபெயில் ஆயிருச்சு. ஸோ எல்ஸ் பார்ட்ல வந்து இந்த இது எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. ம். ஸோ அது மாரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ லூப் வந்து ஒரு வாட்டி ஆ நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிரும். சிம்பிள் கேஸஸ், சர்ச் கேஸஸ். ஸோ சேம் சிம்பிள் கேஸ், சர்ச் கேஸ நீங்க அரித்மெட்டிக் ஆப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க வந்து ஆப்பரேட்டர் குடுத்து, இங்க வந்து பிளஸ்ஸா இருந்தா அங்க என்ன இது, ஆ மைனஸா இருந்தா மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க அரித்மெட்டிக் ஆப்பரேஷன் நீங்க இது பண்ணி செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆம். ஸோ எல்லாமே நீங்க ஒவ்வொரு ஆப்பரேஷனும் ஜஸ்ட் லூப்போட லாஜிக் இதுதான். இத வச்சு நீங்க என்னென்ன ஆப்பரேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்து இருக்குது இட்ரேஷன்ஸ். இட்ரேஷன் என்னன்னா, இதுல வந்து ஐட்ரேஷன்ஸ் வந்து இது வந்து ஆம், இப்ப நம்ம வந்து இன்சர்ட்டா இருக்கட்டும், அப்டேட்டா இருக்கட்டும், எந்த ஒரு ஆப்பரேஷனும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் வந்து நம்மளா தான் மேனுவலா எக்ஸிக்யூட் பண்றோம். பட் ஐட்ரேஷன்ல போயிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம எத்தன வாட்டி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண நினைக்கிறோமோ, அத்தன வரைக்கும் அந்த லூப்ப மட்டும் ப்ராப்பரா டிஃபைன் பண்ணிட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அவ்வளோ டைமுக்கு கன்டினியூஸா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த இது ஆம், ஒரு வாட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட மல்டிபிள் டைம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம ஆ லூப் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இத ஐட்ரேஷன் சொல்லுவாங்க. இதுல வந்து பேசிக் ஆர் சிம்பிள் லூப். இதுல 3 இருக்கு. பேசிக் ஆர் சிம்பிள் லூப். அதுக்கப்புறம் ஒயில் லூப். அதுக்கப்புறம் ஃபார் லூப். இந்த 3 லூப் இருக்கு. ஸோ ஆ மொத்தமாவே ஆ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் லூப்ல வந்து ஐட்ரேஷன் லூப் இதெல்லாம் ஆ ஆ ஐட்ரேஷன் லூப் 3 இருக்கு. அதுக்கப்புறம் ஆ செலக்ஷனு, பிரான்ச்சிங். பிரான்ச்சிங்ல வந்து இஃப் எல்ஸ், எல்ஸ் வரும். ப இதுல செலக்ஷன்ல வந்து சர்ச் கேஸ், சிம்பிள் கேஸ், ஐட்ரேஷன்ல இது 3. இந்த 3 பார்ட் தான் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரே. இது 3ம் தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க அ எந்த லாஜிக்க வேலிடேட் பண்ணணும்னாலும் இந்த லூப்ப யூஸ் பண்ணி நீங்க வேலிடேட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ பேசிக் ஆர் சிம்பிள் லூப். இந்த இது வந்து எப்படி இதாகும்னா, ஜஸ்ட் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, லூப் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வேணுமோ, அது ஸ்டேட்மெண்ட்ட நம்ம குடுத்துடலாம். என்ன ஆப்பரேஷன் வேணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம்
எப்ப அந்த லூப் டெர்மினேட் ஆகும், கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிறத எக்ஸிட் வென் அந்த கண்டிஷன் குடுத்துருவோம். வென் கண்டிஷன் எப்ப அந்த லூப் கம்ப்ளீட் ஆகணுங்கிறதுக்கு கண்டிஷன். இது இந்த கண்டிஷன் குடுக்கலையாட்டும் இன்ஃபைனைட் லூப் ஆயிரும். ஸோ வந்து நம்ம அந்த செஷன கில் பண்ணி தான் நம்ம குளோஸ் பண்றதா இருக்கும். ஸோ இந்த எக்ஸிட் கண்டிஷன் மேண்டேட்டரி சரிங்களா? சிம்பிள் லூப்ல. அதுக்கப்புறம் எண்ட் லூப். லூப்ப முடிச்சிடணும். ஸோ இதுதான் சின்டாக்ஸ். லூப்பு, எண்ட் லூப் இருக்கணும், ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அது எக்ஸிட் எப்ப வந்து அது எக்ஸிட் ஆகணுங்கிற அந்த கண்டிஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸிட் வந்து ஸ்டேட்மென்ட்க்கு அப்புறம் குடுக்கலாம். இல்ல ஸ்டேட்மென்ட்க்கு முன்னாடி குடுக்கலாம். பட் இந்த கண்டிஷன் வந்து மேண்டேட்டரி. சரிங்களா? ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, ஒரு சின்ன இது லூப்புக்கு ஒரு ஃபார்முலா டிக்ளேர் நான் வந்து வேரியபிள் b அண்டர்ஸ்கோர் நம்பர் வந்து என்னன்னா நம்பர் ஒரு வேல்யூ டைரக்டா நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஒன்னு அசைன் பண்ணிக்கிறேன். பிகின் லூப் ஸ்டார்ட் ஆகுது. நான் என்ன பண்ணா பிரிண்ட் பண்றேன். வேரியபிள் எப்பவுமே நம்ம கன்கார்டினேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் அதில் கன்கார்டினேட் பண்றேன். அது அதுக்கப்புறம் நான் என்னன்னா ஒரு வேரியபிள அசைன் பண்றேன். ஸோ சேம் வேரியபிள ஜஸ்ட் இந்த வேல்யூவை நான் இது பண்றேன். ஸோ இது நான் என்னன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணேன் +1 அந்த இதோட ஒரு வேல்யூவை எக்ஸ்டெண்ட் பண்றேன். v நம்பரோட பிளஸ் அடிஷன் 1. அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா இஃப் இன்னொரு கண்டிஷன் உள்ளேயே நான் செக் பண்றேன். எப்போ வரைக்கும்னா இஃப் கிரேட்டர் than 5 இருந்துச்சுன்னா தென் என்ன பண்றேன் நான் எக்ஸிட் பண்ண சொல்றேன். எக்ஸிட் பண்ண சொல்றேன். and if end loop ஸோ லூப் முடிஞ்சோடனே நான் ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். வேற இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். வேரியபிள் எடுத்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஏன்னா லூப் வந்து கண்டினியூவா வந்து இதாகிட்டே இருக்கும். நான் இன்க்ரிமெண்ட் பண்றேன். 1 இன்க்ரிமெண்ட்னா 2 ஆகும். அதுக்கப்புறம் அந்த வேரியபிளை செக் பண்றேன். இது வந்து 5 விட பெருசான்னு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெருசா இருக்காது. ஏன்னா வந்து 1ஓட 1 கூட்டினா 2, 2 வந்து 5 விட பெருசா இருக்காது. அதுக்கப்புறம் இங்க இந்த இதுக்குள்ள போகாம இந்த எண்ட் இஃப் வந்துரும். மறுபடியும் லூப் கண்டினியூ ஆகும். அதே மாதிரி 5 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா இந்த வந்து கண்டினியூ ஆகும். 6 வந்துருச்சுன்னா இது வந்து 6 வந்து 5 விட பெருசு. தென் உள்ள போயிட்டு டைரக்டா எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் வந்து இமிடியேட்டா வந்து இந்த லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம். ஸோ இமிடியேட்டா டெர்மினேட் பண்ணி இங்க வந்துரும். ஸோ இந்த லாஜிக் தான் நம்ம பேசிக் லூப்பை இது பண்ணிடுவோம்.
பார்த்தீங்கன்னா, இந்த லூப்ல ஃபர்ஸ்ட் இங்க வந்து இது பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இதோட ஒண்ணு ஆட் ஆயி, நெக்ஸ்ட் இத செக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வந்து இங்க 2 இருக்கையில இதாகாது. ஸோ இங்க என்டிஃப் பண்ணிட்டு கன்டின்யூ ஆகும் லூப்பு. மறுபடியும் இங்க பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா 2 பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து இங்க ஆட் ஆயிருக்கு. 2 பிரிண்ட் ஆயிருக்கு. மறுபடியும் இங்க வருது. 2 + 1 3 ஆகுது. 3 வந்து இதோட பெருசு கிடையாது. 5ஓட பெருசு கிடையாது. ஸோ இந்த லூப்புக்குள்ள போகல. மறுபடியும் கன்டின்யூ ஆகுது. அதுக்கப்புறம் இந்த 3 பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்க வந்து 3 + 1 4 ஆகுது. 4 வந்து இதாகல. ஸோ மறுபடியும் லூப் கன்டின்யூ ஆகுது. கன்டின்யூ ஆயிட்டு அதுக்கப்புறம் 5 ஆகுது. 5 + 1 என்னதுன்னா, ஆ 6 ஆகுது. 6 ஆகையில வந்து இந்த இது வந்து 6 வந்து 5 விட பெருசு. டைரக்ட்டா எக்ஸிட் ஆயிருது. ஸோ வந்து அந்த லாஸ்ட் லைன் வந்து பி நம்பர் வந்து 6வது லைன் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ வந்து 6த் வரையில இங்க பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்கன்னா அப்போதைக்கு வெளிய வந்துருது. ஏன்னா வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. எக்ஸிட் எப்ப ஆகும். ஸோ இது மாரி நம்மளுக்கு கன்டினியூஸா வந்து சீக்வென்ஸ் ஆஃப் ஆப்பரேஷன் வேணும் அப்படின்னா, நம்ம இந்த லூப்ல போயிட்டு நம்ம இத ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி ஸ்டேட்மெண்ட் குடுத்து ஸோ வந்து இந்த ஆப்பரேஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஆ அ இது 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 மாரி ஃபோர்ஸ் எக்ஸிட் குடுக்கலாம். இல்லாட்டி நாம கண்டிஷனாவே எழுதலாம். இப்ப வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப இப்படி இது குடுக்காம, நம்ம டைரக்ட்டா எக்ஸிட் வென் கிரேட்டர் தென் 5. ஸோ இது மாரியே நம்ம எழுதலாம். சரிங்களா? ஸோ இது மாரியும் நம்ம எழுதலாம். இஃப் லூப் யூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ இந்த தான் ஏன்னா வந்து இந்த சின்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் குடுத்திருப்பாங்க. ஸோ எக்ஸிட் வென் கண்டிஷன். ஸோ வந்து என்ன ஆகும்னா, சேம் இந்த லூப் வந்து இதாகும், இன்கிரிமெண்ட் ஆகும். வி நம்ம வந்து 5 விட இதா இருக்கும். இல்லன்னு அது 5 வரந்தொட்டிக்கும் இந்த லூப் சுத்திட்டே இருக்கும். 5 வந்தோனே அது எக்ஸிட் ஆகும். 6 வந்தோனே எக்ஸிட் ஆகும். சரிங்களா? பாருங்க சேம் அந்த நம்ம இஃப் லூப் யூஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணோம். இப்ப இஃப் ஸோ அது மாரி நம்மளுக்கு எத்தன தேவையோ நான் வந்து என்னன்னா ஜஸ்ட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ பண்ணோம் 9 வரைக்கும். ஸோ இது மாரி நம்மளுக்கு எந்த லிமிட் 1000ஓ, லேக்ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம அந்த எக்ஸிட் எப்போ எக்ஸிட் ஆகும்னு சொன்னா, அது வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த லூப் வந்து கன்டினியூஸ் ஆகும். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் ஆப்பரேஷன் வந்து நம்ம இத்தன வாட்டி பண்ணணும் அப்படின்னா, ஸோ அப்போதைக்கு வந்து நம்ம இந்த லூப்ல இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு வேலை இப்ப இருக்கு. ஸோ அந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு ஆப்பரேஷன் வந்து இத்தன டைம்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஆப்பரேஷன் முடியுந்தொட்டிக்கும் நம்ம மேனுவலா ரன் பண்றதுக்கும், இந்த மாரி லூப்ல வச்சுட்டோம்னா, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த அத்தன வாட்டி வந்து எக்ஸிக்யூட் ஆகி இதாயிரும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் லூப்ஸ் இது பண்ணுவோம். ஸோ வந்து சேம் ஆப்பரேஷன மல்டிபிள் டைம் பண்றதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது சிம்பிள் லூப். ம். சரிங்களா? ஆம். இது புரிஞ்சா இந்த சிம்பிள் லூப் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது? ஓகே. ஆம். நீங்க அந்த இ இ இம் அ இஃப் அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ், இஎல்எஸ்எஃப் அதுக்கப்புறம் கேஸ் அந்த இது எல்லாம் 3ம் பார்த்துட்டீங்கன்னா, ஆம் இதுக்கப்புறம் வந்து இதுல பேசிக் லூப்ல இன்னும் ஒயில் லூப்பும், ஃபார் லூப் இருக்கு. இந்த 2 லூப் பார்த்துட்டோம்னா, டோட்டல் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வேரியபிள்ஸ வந்து அ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எஸ்கியூஎல், பிஎல்எஸ்கியூஎல் 2யும் சேர்த்து இன்டிகிரேட் பண்ணி நம்ம பார்ப்போம். சரிங்களா? இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இந்த இதையெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. சரிங்களா? ஆம் பிஎல்எஸ்கியூஎல் வந்து என்னைய பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? நீங்க வந்து வேரியபிள்ஸையும், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் லூப்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நீங்க வந்து ஈஸியா வந்து பிஎல்எஸ்கியூஎல்ல நீங்க ப்ரோகிராம் எழுதிட முடியும். சரிங்களா? எந்த லாஜிக்னாலும் அவங்க கேட்கிற பிசினஸ் லாஜிக்கு நீங்க ப்ரோகிராம் எழுத முடியும். ஸோ ஆ நீங்க சின்டாக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுது, ஃபங்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஆம். இன்னைக்கு இந்த இதோட முடிச்சுக்கலாம். சரிங்களா? இத ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா பேக்லாக்ஸ் எதுவும் வைக்காம, அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு இந்த 2 லூப்பும் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. சரி. ஓகே. தேங்க் யூ.